தங்கம் தன்னுடைய பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கு. சீரான வேகத்தில் தான் போயிட்டு இருக்கு. அது ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம போகிறோம்னா அந்த 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போய்கிட்டே இருக்குது. ஆனால் ரேட்டு ஏற ஏற அந்த ரூபாயோடைய டிஃப்ரென்ஸ் நிறைய தெரியுது நமக்கு. இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, ஒரு கிராம் 1000 ரூபா விற்றப்போ 1000 ரூபா விற்றுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துலேயே அடுத்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா 1400 ரூபா போச்சு இல்லைங்களா? 1000 ஒரு 10 ரூபாயா ஏறி 10 ரூபா அப்பப்போ ஏறும், 5 ரூபா ஏறும். அது ஒரு பெருசாக தெரியல. 1400 40% கூட ஏறி இருக்குது ஏற்கனவே. அப்போ 1000லேருந்து 1400 போகிறப்ப அது பெருசாக தெரியலை. ஆனால் இப்போது 5000 விற்ற தங்கம் அதே 40%, 5 20 2000 ரூபா. அப்போது 5000லேருந்து 7000 வந்தோன்னே நம்ம 5000 விற்கிறப்போ பரவாயில்லையே, இன்றைக்கி 7000 வந்துடுச்சு அப்படின்னா டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் சதவீதத்தில் பார்த்தீங்கன்னு வைங்களேன். அன்னைக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஏறிச்சோ 1000லேருந்து 1400 40% உயர்ந்துச்சு. அதே 40% தான் இப்போயும் உயர்ந்திருக்கு. ஆனால் இப்போ ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கு இல்லையா? 5000 5000லேருந்து 40%னா 2000 ரூபா ஏறி இருக்குது. அப்போ 7000 ரூபா வந்துருச்சு.